வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்டான மாங்காய் சாதம் எப்படி செய்து பார்ப்போங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருக்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க. ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. ஒரு 1½ ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. ஸ்லோவில் வச்சு நல்லா பொரியட்டுங்க. தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்குங்க. ஸ்லோவிலே வச்சு நல்லா பருப்புலாம் வந்து நல்லா செவந்து வரட்டுங்க. பருப்புலாம் நல்லா செவந்துருக்கு. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஸ்லோவிலே வச்சு நல்லா வதக்கிக்குங்க. ஒரு மாங்காய் எடுத்து க்ளீனாக கழுவிட்டு துருவி வச்சுருக்கேங்க. இப்போ மாங்காவை சேர்த்துப்போம். மாங்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. மாங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. மாங்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம சாதம் சேர்த்துப்போங்க. 1 கப் அரிசி எடுத்து சாதம் வச்சு உதிரி உதிரியாக வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம சாதம் சேர்த்துப்போம். சாதம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்குங்க. எல்லா சாதத்தையும் சேர்த்து கலந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.